Watch out! Killing spree for the blue team! The blue team's spree put to an end! Mark the location. The blue team is in the lead. அது அம்மாடி எடுக்கிறேன். ஏதோ Mark the location. Watch out! Red team doesn't have a lot of time left. Great. Got it.
பெயின். நான் அவத்தாரு ப்ரோ நின்னுறாரு. வரேன் வரேன். மச்சான் நீ வேலைக்கு போறா? நீ வேலை உண்டு, நான் போல. நான் ஒரு வாரம் நாளைக்கு போகணுங்கிறேன். நான் பண்ண போறேன்னு கேட்டோம். ஏன் மச்சான் எனக்கு கால் பண்ணாக்க எடுத்துன்னு வரணும். வேலைக்கு போகாம இருந்தா எப்படியா? கால் போனா ஆமா. ஓய் 100 ரூபா வச்சு வைக்க மாட்டானா, இது என்ன போய் கால் பண்ண போற? இந்த ஏய் ஃபங்க்ஷன் சும்மா வருவாங்க. அதுவே என்ன பண்ண சொல்றேன்னா காட்டு போட ஆகும். காசு ஆக்கணும் உனக்கு. ஆமா மச்சான். எத்தனை மச்சான் கால் போன அரை போன எத்தனை வரும்னு பார்த்தா? கால் போன அரை போன சின்ன கீழே கலர் உண்டு புரியத்துக்காக வைக்கிறதுக்கு. ஏன்னா கேள்வி வெளியே அங்க மத்த அடுத்த வீட்டு வாசல தூங்கும். நம்மள ஊத்தணும் வரலாமா மச்சான்? உன் ஐடியா காமிக்கலடா. உன் ஐடியா காணல. செட்டு மூல போட்டுறேன்னா ஸ்டெல்த்ல போட்டு வச்சிரோம். ஏன் அது எங்க ஊர் புண்டை ஒருத்தன் சும்மா இன்வைட் அந்த புண்டை காதுங்க கேட்காது. நான் குறையா சொல்லல நானு. அவன் என்ன ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றான் மச்சான். அவன் என்ன ஒண்ணும் இல்ல, கூட்டின்னு போய் ஒரு ஈவெண்ட் ஒன்னு சொல்லி கொடுத்தோன்னு ஈவெண்ட்ல திருப்பி யோ இது என்னமோ நீல கலர்ல இருக்குது, அது என்னதுயா அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு பயந்துனே நான் ஸ்டெல்த் மோட்ல போட்டு விளாண்டுங்கிறான். விளாண்டு இருக்கும்போது இன்வைட் பண்ணலையா, நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் கொட்டாய்க்கு. பக்கத்துல வந்து யானுங்கிறான். நான் நீ பத்திரிக்கை வைக்க போறேன்னு கட்ட வச்சுட்டு விளாட போறான் கூட. சத்தியமா எவனுக்காக அதெல்லாம் பண்ணுவீங்க. நல்ல தங்கமான பையனை போய் நான் பண்றேன். ஒரு அந்த டைம் ரைஜிங் டெலிபோர்டேஷன் ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு சொல்லி தரணும். எனக்கு முன்னாடி நருட்டோ பாக்குற பொட்ட மாதிரி அவன். சரி இவனுவெல்லாம் சொல்லிதான் நான் வந்து ஜாரிஸ்னு பேர் வைக்கும் போதே அவனுக்கு வந்து இட்டாச்சி ஒபிட்டோன்னு பேர் வச்சுங்களான்னு. அது ரைஜின் தூக்கி போடுறா, அது கிளிக் பண்ணா போகும்டா, அந்த டைம் முடியதுக்குள்ள குறான்றான். நீ ஒரு முறை பண்ணி காட்டு அப்படின்றான். உனக்கு வருது எனக்கு வரலையான்றான். அதுவும் கேட்க மாட்டேது. குணாயை தூக்கி போடுறான்னா அது அந்த இதுவெல்லாம் கீழே தள்ளுறான். குணாயை கீழே தள்ளி விடுறான் பேக்ல இருந்து. கீழே போட்டுனே அப்படின்றான் கேட்டு. கார் கலெக்ஷன் என்ன சரியா? அதுக்குதான் வந்து நானும் போடு என்ன என்ன தெரியுமா இருக்குதா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன மச்சான் இருக்குது? ஐயோ கோல்டு கார்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் இதுல கோல்டு கார்டு வந்து எதுவும் இருக்காது மச்சி. என்கிட்ட ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மட்டும் தான் இருக்குது. அதை விட்டு அந்த ஒக்காகே ஜெனரேஷன்ஸ் ஒன்று இருக்கு பாரு, அந்த மலையில செதுக்கி வச்சிருப்பாங்க எல்லாரும் முடிஞ்சோம், அதுதான் 2 இருக்குது எக்ஸ்ட்ரா. அது 2 இருக்கா? கீழே அடுத்தது வந்து ஷுரிகன் 2 இருக்கு. அது வேண்டாம், அந்த 2 விட்டுறா டேய். அடுத்து வாடா லெஜெண்டரி நிஞ்சா. வேணாமா? லெஜெண்டரி நிஞ்சா தான் சொல்றேன். நிரட்டா நிஞ்சா வேணாம், லெஜெண்டரி வா. லெஜெண்டரியில வந்து என்கிட்ட இவன் மாதரா தான், சரி இவன் ஜிராயா தான் 3 இருக்குது. ஜிராயா என்கிட்ட 3 இருக்குது. கோல்டு கார்டு என்ன இருக்குது? இன்னொன்னுல வந்து அதுல தெரியல. இன்னொன்னுல அப்புறம் கீழே ஸ்டீல் லாஸ்ட் இருக்கு பாரு. ஆமா, அதுல வந்து அந்த 67 போட்டு கண்ணு வச்சு நிக்குது, அது 2 இருக்கு. அது ஒண்ணு கொடு. ஓகே, எப்படி கொடுக்க? கிவ்னு போட்டு அது கிஃப்ட் நான் இதே தராவிட்டி கிளிக் பண்ணா வந்துரும், அவ்வளவுதான். நான் ஒன்னு கொடுத்தாச்சு ப்ரோயா. என்கிட்ட கோல்டு கார்டு இருக்கு. சாசுகி உச்சியா இருக்கான் ப்ரோ. அவன குடியா? அவன் தான் இல்ல என்கிட்ட. என்கிட்ட ஒன்னு இருக்குது. இப்பதான் இல்ல. என்ன மச்சான் என்கிட்ட நருட்டோ சேஜ் மோடு இல்ல, சேஜ் மோடு மட்டும் ஒன்னு கொடுங்களா யாரா இருந்தா. சேஜ் மோடு ஒன்னு இருக்குது என்கிட்ட. சேஜ் மோடுல அந்த ரெட் கலர் Dress அவன் தானே சொல்ற? அதான் அவன் இல்ல மச்சான் என்கிட்ட. மீதி எல்லாம் சாஸ்கே என்கிட்ட கிடையாது. சாஸ்கே என்கிட்ட இருக்கா? சாக்குரா இல்ல. சாக்குரா ஒன்னு தான் வச்சுக்கிறேன். சரி சாஸ்கே தான் அனுப்பிச்சு விடுயா. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்துச்சான்னு பாருங்க. சாஸ்கே வந்துட்டாப்ல. இப்ப எனக்கு வந்து ஒன்னே அந்த ரெட் கலர் இருக்கான் பாத்தியா Dress,
ஆ, அவன் ஆ. அவன் அவன் ஒண்ணே ஒண்ணு வேணும். அவன் ஒண்ணுதான் இது கொடுத்துருக்கா, ரீஅனிமேஷன் legend சுட்ஸ் இருக்கு வேணுமா? ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. எனக்கு வேணும் ப்ரோ, எனக்கு வேணும் ப்ரோ, தட்டி விடு ப்ரோ. தட்ட மாட்டேன் ரீஅனிமேஷன் சுட்ஸ் என்கிட்ட யாருக்கு? சார். ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உங்களுக்கு வேணுமா? ஆ, கோல்டு கார்டா இந்த நார்மல் கார்டா? கோல்டு கார்டு. கோல்டு கார்டு ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்னா எங்க இருக்குது இதுல? இது ஃபர்ஸ்ட் first இதுல இதுல ஃபர்ஸ்ட் இதுல நிஞ்சா ரீஅனிமேஷன். அசம்பிளி ஓ இப்போ உனக்கு மூணாவது. மச்சான் வாண்ட பால ஃபர்ஸ்ட் இதுல 4 கோல்டு கார்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இது 4 கோல்டு கார்டுலாம் கிடையாது. மேல இருக்கு பாரு 4. நருட்டோ நிஞ்சா சிம்பிள்னு இருக்கு பாரு, 20 சேர்க்கணும். அது எதுவுமே இல்லையா என்கிட்ட? 3 என்கிட்ட 1 இருக்கு ரீஅனிமேஷன் மட்டும். மீதி 9 டைல்ஸ் அந்த காமா புண்டாவா அது ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் இருக்குல்ல, அது வச்சிரு. என்கிட்ட இல்ல, அது என்கிட்ட அது வச்சிரு. அந்த காமகா அந்த தவளைக்கிறான் பாரு, தவளையும் என்கிட்ட கிடையாது. ரெண்டு பேருமே மச்சான் அது 1 தான் அனுப்ப முடியாதுடா. 1 தான் அனுப்ப முடியாது, 2 தான் அனுப்ப முடியும். சரி ஓகே. எனக்கு 1ல நருட்டோ, அதுக்கே லெஜெண்டரி நிஞ்சால வந்து நருட்டோ சேஜ் மோடு மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ஆயிடும். இதுவும் சாகுராவும் அந்த ஸ்டேஜ் மட்டும் தான் எனக்கு வேணும். அதுதான் வரல, இது எல்லாம் எடுத்தாச்சு. அவன் ஜிராயா வந்து இன்னும் 2 இருக்குறான். யோ மற்றது எல்லாம் கீழே இருக்கிற ஃபுல்லாமே என்கிட்ட அதிகமாக தான் இருக்கிறாங்க. 2 3 தான் வச்சுக்கிறேன் நான். சாகுராங்கறால பாரு. இது இல்ல ப்ரோ, எது? அதான் அந்த நரிட்டோ 6 பேட்ஸ் மோடும் ஸ்டேஜ் மோடும் இல்ல. அப்புறம் சாக்குரா இல்ல ப்ரோ, சாக்குரா இருக்கு என்கிட்ட, நான் 1 தான் வச்சிருக்கேன். ககாஷியும் இல்ல. கக்காஷியும் 1 தான் இருக்கு. அது 1 தான் இருக்கு. இவங்க 4 பேர் கிடைச்சா முடிஞ்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் இதுல 3 கோல்டு கார்டு இல்ல மச்சான். டெய்ல்டு பீஸ்ட் இல்ல, 9 டைல்ஸ் இல்ல, காம புண்டா இல்ல. அது ரெண்டு ஆமா. அந்த மிஷன் முடிச்சிட்டீங்களா? இல்ல எங்க விளையாடவே இல்லை அந்த மிஷன். அடிவானுங்க எங்க தள்ள முடியாது. அது இதுல தான் போக முடியும் போல இருக்கு. எல்லாம் ரேங்க் புஷ் பண்ணுவாங்கல, அப்பதான் அடிக்க முடியும் போல இருக்கு. அதான் நான் நிறைய வேலை இல்லைன்னா இது பண்ணலாம் மச்சான். ஏன் வரேன் நான் 10 மணிக்கு மேல தான் போவோம். உங்க ஊருக்கு தான் வரணும் 10 மணிக்கு மேல. நீ எப்ப கேம் விளையாட முடியும் அப்பதான் நீ ஃப்ரீயா இருப்ப. நான் வந்து 10 மணிக்கு மேல ஒண்ணு போனா இவன் வெங்கடேஸ்வரத்துல ஏதோ பாட்லைட் வேணும்னு சொன்னான். அதுக்கு போனா வாய்ப்பு இருக்கு. பால்டைலா பாட்லைட்ரா லைட் சேர்றா கேக்குது. அது வேணா போனா போவானுங்க. சாயந்தரம் தான் எல்லாம் இருப்பானுங்க. எது வாங்கணும்? காளான் வாங்கணும் வீட்டு. அது ஃபங்க்ஷனுக்கு 7 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்கானுங்க. அந்த வெஜ் பிரியாணிக்கு அது ஒரு சாப்பாடுல வைப்பானுல கொஞ்சம். அது விழுப்புரம் தான் போனோம். இல்ல இங்க காளான் பண்ண வச்சுக்கிறேன் நான் சாவந்தோப்புல. ஓ அது இன்னைக்கே வாங்க போறாது. அன்னைக்கு சொல்லிட்டு வந்தா போதும். இன்னைக்கு இல்ல, ஆர்டர் கொடுத்துட்டு வந்தா 7 கிலோ இல்ல. ஆர்டர் கொடுத்துட்டு வந்தா அன்னைக்கு வேற எங்கேயும் கொடுக்காம வச்சுட்டு போனுவா. சரி ஸ்டார்ட் பண்ணி பேசுறோம். அட்வான்ஸ் என்ன கொடுத்துருந்தா இதுவே 1/4 மணி ஆச்சு. என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? நான் உனக்கே கொடுத்துறேன். ரேங்க்டு தான் போடுறீங்களா? ஐயோ நானும் ரேங்க்டு தான் மாப்ள. அப்பதான் சும்மா லைட்டா அப்படியே போயிட்டு ஏற முடியும். அதான் அவதார்லாம் ஒரு மாதிரி கோளாறு மாதிரி அடிப்பான். நேற்று என்ன தெரியல, ஏதோ என்ன வச்சு கீழே வச்சான் கோளாறு மாதிரி. அதுதான் பாருங்க. 9 டைல்ஸ் அடிக்கலாம் நல்லா போயிட்டு. 9 டைல்ஸ் தான் அடிக்கலாம். இதுல அடிக்கலாம்டா, வாடா இதுல ட்ரை பண்ணலாம். வா போய் பாப்போம். இப்ப ரேங்க் புஷ் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் என்ன புடுங்க போறோம். வா இந்த ஒரு நாள்ல இப்ப நான் புஷ் பண்ணி 20 கொண்டு வந்துறோம் ப்ரோ. நாளைக்கு லீவ் பிரஷ் அப்பதான் வந்து நாளைக்கு பிரஷ் ஆயிடும். நாளைக்கு நாளைக்கா போக முடியுமா ப்ரோ? என்னால எவ்வளவு பாயிண்ட் கரெக்டா 19 வரதுக்கு இன்னும் 10 பாயிண்ட் வேணும். 110 பாயிண்ட் தானே எடுத்துடலாம். 20ல தானே கொடுப்பாங்க. ஆமா 20ல. என்னது இது எம்இபி அமௌண்ட்.
20 தானே போதும். ஆமா 20 அப்படியே ஆடலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும் உங்களுக்கு. ஸ்டார்ட் 5 கிலோ எக்ஸ்ட்ரா போதும். அதுக்கப்புறம் எதனா 4-5 கட்டுறோம். இறங்கி ஓட வேண்டியதான். அதுல முட்டி நிக்கிறா தமிழ் பசங்க பத்தியா ஆடலாம். சண்டே இருக்கலாமே. சும்மா சண்டை எடுத்துருக்கலாம். ஓடையில உட்காந்துக்கிறேன் மச்சான். ஓடையில உட்கார போதான் அதை வெளியே ஏறுங்க. அடிக்கணும் ஏறல, கால் வலி தான் ஏறுது. நான் சொல்லத்த கேளு. டைவ் மாஸ்டர் இது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல இருக்கு. எவ்வளவு டைட் இருக்குது தெரியல. நான் போய் அடுத்து என்ன பண்ண போனா அந்த ஐயோ அது வரலையே. கொச்சிங்க்கு போற வேலை ஒரு காசு இருக்கும்ல, வந்ததுல அடிக்கலாம். அங்க ஒரு இடத்துல குதிப்புமே, ஒரு 3 வீடு ஒரு ஏரியா. ஆமா அதான்டா இந்த சொல்ல போற ஃபர்ஸ்ட் நோவா பிரிட்ஜ் இல்ல, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் கொடுத்துருந்தானுவ. அது உள்ள டைரக்டா குதிக்கணும். குதிச்சு ஒரு போட்டோ எடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த டைவ் மாஸ்டர் இது கொடுத்துருந்தானுங்க. இப்பயா எடுத்தானோ அதானே பார்த்தேன். இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தானோ. நாம எடுத்துட்டோம். அதான் எடுத்தவங்க தான் ஞாபகம் இங்க பாத்துறேன். அதெல்லாம் ஏன் எவ்வளவு டைட்ல இருந்துச்சு? அந்த டைட்ல காணா அதிகமா. நான் போய் பார்த்தேன். என்ன உமா டைட்ல வச்சிருந்தா டைட்லயே காணா. இது ஒண்ணு இல்ல, டைட்ல காணு ப்ரோ. நான் பார்த்து செலிப்ரேஷன் எக்ஸ்பர்ட்லாம் எடுத்துறணும். நுசால போயிட்டு டைட்ல இல்ல நுசால போயிட்டு வெஸ்டல் மட்டும் இல்லாம சிக்கன் ரன் அடிச்சா வச்சுக்கேன். அதோட டைட்ல 50 சிக்கன் அடிக்கணும். அது மாதிரி அதான் படிக்க போலாம். நானும் வரேன். ஆனா சோலோல நான் சோலோ. ஆமா நான் 5 சிக்கன் அடிச்சு வச்சுக்கிறேன். எப்போ வேணா முடியல, எந்த சீசன் வேணா முடியல. நீ சும்மா டைம் எடுக்கும்போது சோலோல போயிட்டு பெஸ்ட் எலிமெண்ட் எடுக்காம நீ மட்டும் வச்சுக்கணும். அடிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். ஏன் லிவிங் இது நிசா சொல்றேன்னு வச்சுக்கேன். நீ ஃபர்ஸ்ட் லைஃப்ல செத்து 2வது லைஃப்ல அதுவே வெஸ்ட் எலிமெண்ட் வரும். லெவல் 1 அதான் கமாண்டோ தான். அது சீஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்க வேண்டியதான். கன் எடுத்துட்டு ஒரே எவனா இதுல வரான்? கார் பின்னாடி மட்டுமே முன்னாடி எல்லாத்தையும் அச்சா அவன் தரம் பாரு. அதான் அவளுக்கு கொடுத்து நான் பண்ணது நியாயமா? மச்சான் அந்த வண்டியில தட்டிடலாம். வா வண்டி எடுத்து மறுபடியும் வண்டி எடுக்கிறான். இவன் கையில கண்ணுக்குது ப்ரோ. ப்ரோ இங்க வா ப்ரோ. ஒரு ஸ்குவாட் இருக்குது ப்ரோ. நான் கையிலே குத்துறானுங்க ப்ரோ. அடி ப்ரோ. அவனுதான் நான் செத்துறேன். நஷ்டம். இங்க தோண்டா. அவதார் ப்ரோ ரீகால் ஏஜ் வாயா உள்ள. அவதார் எங்க ஆளு செத்தே போய்ட்டான். வராமட்ட பாரு. யார் அவதார்? ரீகால் தான் செத்தாரா? அவன் செத்தாரனா? என்னதான் ஃபர்ஸ்ட் குத்து கையில வந்து அடிக்குறானுங்க. கன் வச்சிருக்காங்க எல்லாரும். நான் 2 பேர் கன் வச்சிருந்தானுங்க. காரு திரும்பிச்சு ப்ரோ. அவனுக்கு காரு நான் அவனுங்களை அடிச்சேன். அதுல ஒருத்த மட்டும் எப்படி இது பண்ணானே தெரியல. எங்கில் குத்து கார் மேல போயிட்டான். கார் மேல நின்னுட்டு நாஸ்டான் ப்ரோ.
என் மனசே காரை கேட்கல அவ்வளோ. திரும்பும் போதே 2 பேரை பார்த்தேன். ஒருத்தன் நாக்கு வச்சிட்டேன், இன்னொருத்தனை குச்சி 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 ஒன்று நான் அடிச்சேன். வேலையை அவன் கட்டணும். நாச்ச மச்சான் சும்மா 2 புல்லட்ல விட்டான். அவனை அடிச்சேன், சித்தி சைடில் இருந்தேன். ஜென்சனில் ஒருத்தன் அடிச்சிட்டான், நான் பைத்துக்காரன். எம்சாவன் அடிச்சிட்டான். அங்க இருந்து பத்துக்குன்னு அவன் இதுல அடிக்கிறான். என்னது தாம்சன்ல அடிக்கிறான். அங்கேயே போட்டாடுறா. நிஞ்சா அகாடமி நிஞ்சா அகாடமி வா, நிஞ்சா அகாடமி வா. தங்கிறவன் அடிச்சு போட்டுக்கலாம் போ. யாவா ஒன்னா இந்த பிரச்சனை ஆகுது போ. யோ நிஞ்சா அகாடமிலாம் சுத்தானுங்க. பல வேசி ஒருத்தன் 2 பேர், ஐயோ 3-4 பேர். இதுல ஆள் எத்தனை பேர் இருக்கான்னு காட்ட பார்க்க முடியல. பார்க்க முடியல தானே. பார்த்தேன் இது. இதெல்லாம் அப்பவே பார்த்தேனே நான் மைக்ரோசாஃப்ட்ல. இரு பால நில்லு சண்டை வந்துடும். மேல ஃபைட் போகுது. ஓடுறதே ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க மச்சானுங்க. ஏய் மேல ஃபைட் ஆகுது. இல்லையா வேற எவனும் தேர்ட் பார்ட்டி அடிச்சிட போறோம். அடிக்கலாம் அடிப்பாங்கடா. எவனோ வெளில வரான். கார் வந்துச்சு. வண்டி வந்து எகிரி ஐத்துக்கு வந்துமா. உள்ள வந்துரும். வந்துட்டான் உள்ள ஒருத்தன். Please recall me. உள்ள சேவத்துல போ. மேல இருந்து ஒருத்தன் கீழே குச்சி வரான். மேல இருந்து குச்சி வரான். குதிக்க பாக்குறான். ஓட்டனே அவன். ஒருத்தன் ஓட்டான். ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு வரான். இன்னொருத்தன் விட்டுறான் மேல. பயம் வருது. டேய் மச்சான் 4 பேர் வரான்டா. டேய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மிஷின் கன்னு ஓடியா இருந்தாலும் ஈத்து போட்டு அடிறான். சரி அந்த கூட ட்ரை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான் சுமத்துவோம். பாட்டு தான் ப்ரோ. எதுக்கு வேண்டா டீம் டின்னர் இது எல்லாம் கிடைச்சது ப்ரோ. டீம் டின்னர் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சது ப்ரோ. ஆனா அது எந்த கார்டுன்னே தெரியல ப்ரோ. எங்க இருக்கிற கார்டுன்னு கார்டு என்ன கூட எனக்கே எங்க இருக்கு கார்டு.
It is showtime. போன மேட்ச் பொறுமையா அவனுங்கெல்லாம் உள்ள வர விட்டு அடிச்சிருக்கலாம் போல. நான் உள்ள வரதான் என்ன பார்த்தேன். நான் ஏறி ஓடவே இல்லை. நீ பார்த்தேன், நீங்க தான் நான் காணிங்க பாரு. நாங்க பார்த்து இறங்கிக்கவே வந்துட்டேன் நானு. நீங்க நாக் ஆயிட்டீங்க, நானா வந்துட்டேன். ஸ்டார்டிங்ல எடுத்தா வெளில போயிடக்கூடாது, உள்ள வந்துருக்கணும். ப்ரோ நம்ம தான் ப்ரோ. அவன் நினைப்பானுங்க சீசன் 10ல சிஎஸ் போன டைட்டில் வச்சுட்டான் பாடுறான். அவன் நினைப்பானு அவனு அந்த அளவுக்கு திமிருது அவனுக்கு. வா இது ஏசு போனதே அவ்வளவு திமிரு. அடிக்கிறோம் இந்த வாட்டிய முறையா அடிக்கிறோம். சாட்ஸ் கண்டென்ட் எடுக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ அது ஏதோ பறந்துன்னு வருது. அதான் ப்ரோ இது ரைட் சைடுல ஒருத்தன். அது இது உலக உருண்டை. ஏதோ எடுத்துன்னு வரானுங்க ப்ரோ. எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேன், அவனுக்கு மட்டும் கிடைக்குது. ஏதோ 6 பார்த்து போது வேற மாதிரியோ மேட்டோ 6 பார்த்துங்கிறாங்க. ஆமா ஆமா என்கிட்ட ஏமாம்பு இருக்கு மச்சான். மேல நிறைய பேர் குடிச்சிட்டாங்க. மாக்கே விஷயம் தான்.ちょうだい。俺やってみたい。யாரோ திறக்கேன், வெயிட் பண்ண சொல்றேன். வெயிட் பண்ணு.やられちゃった。வெஸ்ட் ஹெல்மெட் இல்லை மொத்தம். இது வெஸ்ட் இல்லாம இது. சரி நான் I got supplies. தோறான் ரெடி வச்சிருக்கீங்க. மேல ஓடுங்க. Help! Watch out. やられた。 ஏய் வலடி やられちゃった。என்கிட்ட எழுத்து ஒழுங்கு நான் அடிச்சிடலாம்டா அவங்கள. சரி உள்ள ஒழிஞ்சு அடிக்கலான்னு பார்த்தேன். やられた。 ஐயோ நான் ஒரு கான்செப்ட்ல போட்டு போறேன், ஆனா அது ஏன் முடிய மாட்டேன்னு தெரியல என்னால. ஓ வெஸ்ட் மட்டும் இல்ல, வெஸ்ட் ஹெல்மெட் இல்ல ப்ரோ நம்ம கிட்ட. முன்ன ரெண்டாவது வந்து ஒருத்தர் அடிக்கும் போது இன்னொருத்தரால அடிக்க முடியல. அவங்கள ஒரு 3 பேர் ஒருத்தர் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு கண்ணு யூஎம்பி. நான் சரி அதை அடிச்சுக்கிறேன். சரி மாதிரி வரானுங்க. சரி நான் போய் ஹீல் பண்ணலாம் தான் பார்த்தேன். பேண்டேஜ் 10 பேண்டாச்சு அதை ஹீல் பண்ணலான்னு பார்த்தேன். நான் கைட்டு திரும்பி அடைய விட நம்பர் சைடில் வரேன். சைல் பண்றேன் நான் வந்து. அங்கே போமா வேலைதான். அதைங்க அடிப்போம். ஐக்கிள் வந்தா ரீகால் பண்ண போக சொல்லிருக்கலாம். ஐக்கிள் இல்லை. 4 நம்பர் நான் ஓடிடுறேன் நானு. 4 நம்பர் தற்கூரி நானா புளித்தி ஒரு நிஞ்சா அகாடமி போறாரு. புளித்தின்னு நினைச்சு ப்ளீஸ் ரீகால் மீ. ஹெல்ப் மீ. வரும் இப்போதான் பிரச்சனை வரும். இந்த கன்னை எடுத்துட்டு மாமால சொருவரம் பாரு. கண்டென்ட் நம்ம தான் வந்து கண்டென்ட் ஆரம்பிக்கும். அங்கவே ஆள் இருக்கான்.
டேய் சென்டர் மூமெண்ட். சென்டர்லாம் போகாது, அங்கேயே இருக்கிறான். தேவ அங்க மட்டும் இல்ல எல்லாத்தையும் எந்த முள்ளங்க தான் ஏறானுங்க. இறக்குறான் மச்சான், அவன் ஒன்றை வரான் மச்சான். ஒருத்தன் வரல மச்சான், 2 பேர் வரல மச்சான். எப்படி மச்சான் அடிக்கிறது? ஸ்டேஜ் போ நாக்கு, ஸ்டேஜ் மோடு மச்சான் மச்சான், ஸ்டேஜ் மோடு நாக்கு மச்சான், உள்ள கிராம்பர் அவன் அடிச்ச அந்த ட்ரெஸ் Great. எடுக்க முடியாது. ஐயோ ஸ்டேஜ் மோடு நாக்கு 2 நாக்கு மச்சான். எக்ஸூட் மாதிரியா வரான் உள்ள வரான். போடு போடு ப்ரோ, அடிச்சிட்டு ஓடுற ரீகால் எடுத்துரு. ரெண்டு பேர் ரிவே பண்றானுங்க. நிறைய ஸ்டைல பண்ணுறாங்க. ஐயோ ரீலோட் இருக்குது. அடிக்க வந்திருக்கா மூணு. நீ அதுலயே அடியா, அதுலயே ஒரு ஆள் நாக்கு வச்சிருக்கலாம். எது ஆள் கிட்ட வரக்குள்ள எடுத்து லோட் பண்ண அடிக்க மாட்டானு. 11 புல்லட் தான் ப்ரோ இருக்குது அதுல. விட உச்சில வெறும் 11 புல்லட் தான் இருந்தது. ரீலோட் பண்ண நேரத்துக்கு அதை பண்ணினா கூட பரவாயில்ல. ஆள் கிட்ட வரான், அதுக்கப்புறம் ரீலோட் பண்றாரு. சரி உள்ள வர மாட்டானுங்க அப்படின்னு. நரோட்டோ ஸ்டேஜ் முடி தான் போடுறான். அதான் செட் ஆக முடியாது. நரோட்டோ மாதிரி நல்லா செட் ஆக முடியாது. ஏன்னா வேற எந்த கேரக்டர் அடிக்கணும்ல. நரோட்டோலாம் கரெக்டாக இருக்கும். இருக்கணும். நானும் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். இந்த ட்ரெஸ் போட்டு அடிக்க முடியலையான்னு தெரியல. ரெடி கூடண்டா. இந்த வாட்டி பாடுறா நந்து போயிட்டு மாட்டாடே. 10 மேட்ச் போயிடலாம். ட்ரெஸ் மாத்தினத வேலை அடி ரெடில. ஏய் 9 டெல்ஸ் அடிக்கலாம். 9 டெல்ஸ் மட்டும் தான் சும்மாவா? அங்க 4 பேர் இருப்பானு மச்சான். இவங்க அடிக்கணும் மச்சான். இப்போ எப்படி ஈவென்ட் அடிக்கிறோமா அடுத்த மச்சான். அது நான் யூடியூப்ல பார்த்தேன். கிளைடர்ல போனா அது அடிக்கவே முடியாது நம்மள. அதால கிளைடர்ல வந்து அது நம்மள அடிக்காது. சுத்தி நம்ம 4 பேர் அவன் நம்மள அடிப்பானுங்க. இவனை போடுறான். நம்ம என்ன பண்ணோம், மேல பறந்துனே இருந்து லைட்டா டேமேஜ் கொடுத்துனே இருந்து அப்படியே தட்டிடணும்ப்பா. நீ சொல்றது புரியுதுப்பா. பறக்கும் போது கீழே 4 பேர் இருப்பானுங்க பாத்தியா, அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. சரியா ஸ்டார்ட் ஆயிருது மேட்ச் யூடியூப் போறதுக்குள்ள. ரெண்டு பேர் இருக்கானுங்க ப்ரோ. உச்சியா இட்டாச்சி கேரக்டர் வருதான் தெரியுமா? வருதான். ஆனா அது லக்கி ஸ்பின்ல வரும்னு நினைக்கிறேன். காசு போட நிறைய मेन कैरेक्टर तो अपने पास है यार. லக்கி ஸ்பின்னா காயின் நிறைய ஃபேன்ஸ் இருக்கானுங்க ப்ரோ. சாவறானுங்க ப்ரோ. அதுக்கு இட்டாச்சி வரல வரல. நான் செத்துறேன். இட்டாச்சிக்காக பச்சை குத்துறானுங்க. நான் இட்டாச்சி பேர் அதுதான். ஏன் அப்படி அப்படின்னா அது கேரக்டர். அவன் ஊருக்காக எவ்வளவு பண்ணிருந்த அண்ணன். அவன் ஒரு எவ்வளவு சொல்லட்டான். உலகத்தின் தலை சிறந்த அண்ணன் கேரக்டர். அவன் ஊரே மதம் பண்ணுவான். கெட்டவன் தான். ஆனா நல்லவன். ஆனா கெட்டவன் தானே அவன். நல்லவன் கெட்டவன் ஆனா நல்லவன். அவன் ஒரு மெண்டல். அவன் சைக்கோ. சின்ன வயசுல பைத்தியமாயிரும் அவன். உண்மையிலே அவன் நம்மள மாதிரி தான். அவன் ஆண்டு பேட்ஸ்க்கு இதான் சீப் பண்ணான். நல்லா வெறி அடிப்பான். சீஃப் 13 வயசுல 13 வயசுல ஆண்ட பிளாக் கேட்ஸ் அப்பா அம்மாவே போட்டுருவான் ஊருக்காக. அது அவங்க ஊருக்கு கிடையாது. லீஃப் வில்லேஜ் ஊருக்காக. இந்த ஊருக்காக தான் இறங்குறதா. கடவுளே கடவுளே.
ப்ரோ வெளில ஒரு நாக்கு வச்சு கொஞ்சம் வாங்கலாம் 行くよ突撃 எங்க やられたくそがあちゃやられちゃった வரேன் நான் ப்ரோ இத்தனை பேர் இருக்கிறானுங்க அப்பா அவனை அஸ்தானுங்க வரையணும் வந்துட்டான் சரியான கண்ணு கிடைக்கல ரொம்ப ஆயிடுச்சு உட்கார மச்சான் ஓட கண்ணு உட்கார் சரி மச்சான் வரணும் மட்டும் அடிங்க மினிட் வச்சுக்கிறேன் வச்சிக்கினே என்னன்றீங்களாமா இல்ல மச்சான் இல்ல ப்ரோ அந்த முள்ள உட்கார போய் ஒரே முள்ள தான் 2 பேர் அடி பண்ணாங்க அவனுங்க கில்லாம் திட்டு போட்டு கன்றா அடிச்சிருவாங்க மேப்ல பாருங்களேன் ஏதோ காட்டுது புதுசா நேக்கா ஷனி சீக்ரெட் ரூமா Marked a location. எனக்கு தலை மேல கொண்டு வரணும் வந்துட்டான் No. தற்கொலை நாய் வந்து வெடிட்டு தின்னு விடண்டாமா வரோம் நம்பல் மேலே தான் கொண்டு வரணும் அடி நம்பர் மேலே தான் ஆகல வெஸ்ட் ஹெல்மெட் லால உனக்கு வெஸ்ட் சுத்தமா இல்ல செஞ்சோனாやられた உள்ள போ சாஸ்கே உச்சிகா நீங்க இந்த இடத்த விட்டு போவே இல்லை எங்கதான் இருக்கலாம் நீங்க அப்படியே உட்காந்துருக்கணும் ப்ரோ பக்கத்து வீட்டு போலாம் ப்ரோ வா ப்ரோ போலாம் நான் இங்க லாக் வச்சிரேல இந்த ஏரியா ஒரு மாதிரி வீடு ஒரு மாதிரி வீடு யோ வந்த பிளேட் வச்சிரேன் அந்த இந்த குத்துட்டு இருக்கறான் தூக்கி வந்து மச்சானே ப்ரோ நான் ஒரு வாட்டி எடுக்கணும் ப்ரோ இறங்கணுமா பிளேட் மச்சான் எடுக்கணும் ஒரு வாட்டி எடுக்கணும் அது பிளேட் கேப் ஒரு வாட்டி எடுத்து இது பண்ணனும் ஏய் கீச் இறங்கி போறேன்டா குர்ரா நான் ட்ரை குத்தி பாக்குறேன் கே போட்டு enemy やられた ஆனாくそが சாட் மேல இருக்கான் தோசை ஏன் குதிங்கீங்க அங்கே வர பாத்துங்களா வர முடியாது இங்க வர
அவன் ஒருத்தன் தான் மச்சான் நருட்டோ, அவனை தட்டு மச்சான். மேட்டம் அடங்குது எப்படி இருந்தாலும் அவன் நருட்டோ. அதான் கார் பண்ணியா காட்சி எப்போ ஒரு அப்படின்னா நான் லக்கி காயினை மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி கேம் அப்கிரேட் பண்ணலான்னு இதுங்களா இருங்க அடிச்சுன்னு போதுங்க பாது எனிமி தான் அடிச்சுன்னு போதுங்க வச்சு நீட்டாச்சு தூக்குறேன் உள்ள போகிறாங்க. அதை தனி ஸ்பின்னாக விடுவாங்க உங்களுக்கு. உங்க உள்ள உட்காந்துறான் உள்ள உட்காந்துறான் போடு ஏய் இவன் யாரு ப்ரோ இவன் ஒருத்தனை கூட அடி மாட்றான் அத்தாரு அத்தெல்லாம் அத்தாரு விஎன் ஜூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அத்தாரு நான் அவன்கிட்ட எனக்கு தெரியாம உள்ள போயிட்டேன் நான் ப்ரோ போனா இவன் பின்னாடி வந்து அடிப்பான்னு பார்த்தேன் நம்ம அங்கே போமா அங்கதான் அங்கே போ ப்ரோ அங்கே போயிட்டு அந்த மெயின் இதை ஓபன் பண்ணி ரீகால் பண்ண ப்ரோ மெயின் இது ஓபன் பண்ண ப்ரோ போன கார் எடுத்து தான் போணும். யோ என்கிட்ட விஎன் ஜூட்ஸ் இருந்தது என்கிட்ட போங்க அங்கே போங்க அங்கே ரியல் மிஷன் ஜுட்ஸியா 80 காயின் வச்சு வாங்கிக்கலாம். 80 காயின் கிடையாது ஈஸி இல்ல மச்சான் காயினுக்கு லிவிக்ல வாங்கலாம் மச்சான். அத ப்ரோ ரைட் திரும்பி போ ப்ரோ ரைட் திரும்பி போ ப்ரோ நான் லிவிக்ல வாங்கி முடிச்சிட்டேன் நான். அத டேய் அது கிளற டேய் நான் வே பண்றது சொல்றேன் நான் இது ஜுட்ஸ் எல்லாம் இப்பவே முடிச்சாச்சுடா. வேவ் பண்றது ரைட் நான் போய் அவன அடிச்சு எடுத்துன வரேன். நீ முதல்ல ரீகால் பண்ண வேணாம் அந்தால நான் போறாங்க. சரி போ ரீகால் பண்றோம். ரீகால் பண்ணிட்டு வா. ரீகால் பண்ணிட்டு அங்கே இருக்குது இல்ல அந்த புண்டை ஒரு துண்ணிக்கல அவன் நினைச்சேன் எனக்கு என்னமோ டவுட் ஆச்சு தான் இருப்பானு சொல்லிட்டு ஏன்னா உடனே அந்த குடிச்சு நின்று போச்சு. இது உள்ள போய் நிக்கிறான் கம்முன்னு நினைச்சு பார்த்தா அதே நிக்கிறான் உள்ள போய். चाहे इसको प्लेन से उतारो या डायरेक्ट फेंको रिकॉल हो जाना चाहिए. தப்பன்ட்டான் நான் அவங்க பின்னாடியே தானே ஓடி வந்தேன். நீங்க ஏதோ வேற எதுக்கோ நிக்கிறீங்கன்னு நினைச்சு நான் லைட்டா முன்னாடி போனேன் நான் கைட்டீங்க. தப்பன்ட்டேன். நான் அந்த ஏதோ வெஸ்ட் இல்ல என்கிட்ட இல்ல அடிச்சிருக்கலாம் வெஸ்ட் இருந்தா மட்டும் அடிச்சிருப்பேன். வெஸ்ட் ஃபுல்லா டேமேஜ் ஓடு புடிச்சுட்டு வச்சேன் ஜஸ்ட் அவன் டக்குன்னு இறங்கணும் இதுக்கு. நான் அடிச்சு கிழிக்கல இந்த வாட்டி என்னன்னு தெரியல நீங்க மேட்சே சொதப்புது கேவலமா போகுது. இல்ல காலைல இருந்து நான் காமிக்கிறேன் போடுற போது ரொம்ப கேவலமா போகுது. அந்த நாய் ஒரு 2 நாய் மட்டும் தான் கூட இருக்குது. அவனும் இன்னும் ஒருத்தனும் வாங்க அடிச்சிருவான். இல்ல நான் ஏன் என்ன பாத்துறேன் எக்ஸாம்ல சாவ போறேன்னு நினைக்கிறேன். என்ன சாக மாட்டோம் நான் இப்ப மறுபடியும் குத்துவாங்க மறுபடியும். ஐயோ போயா ஏன் ஸ்லோ பண்ற போயா அதான் ப்ரோ ரிட்ஜ்ல போக மாட்டேன் ப்ரோ நான் என்ன பண்றது என்ன நம்ம ஹீரோ போட்டுறோம். ஓய் அவங்ககிட்ட நேரம் போக வேண்டியதானா நான் எங்க இருக்கிறான் பக்கத்துல எனிமி இந்த ஏன் முன்னாடி வரேன் எனிமி தலைக்கு மேல இருக்கிறான். மச்சான் இந்த வீட்டுல ஒருத்தரடே பக்கம் போயிட்டு பார்த்தல இரு விடு இவனை பாருங்க வாங்கி வேண்டாம். என்கிட்ட 2 பேரு மாலி போட்டான் ப்ரோ ஒருத்தன். போட்டு அடி மச்சான் அப்படி வர்றான் பாரியா ஐயோ அவத்தாரு என்ன அவத்தாரு புடிச்சு கேட்டாருன்னு எப்படி ஓடனா அந்த பக்கம் ஓடுறான் இந்த பக்கம் அடிச்சு வர இல்ல இன்னொருத்த இருக்கான் இவன் இது ஏன் கில் இது ரிவே பண்ணுங்க 2 பேருமே அந்த ஜூட்ஸ் வச்சிருந்தானுங்க. ஐயோ அவத்தாரு இப்படி வந்து எல்லாம் இங்க நிக்கிறான் அவத்தாரு நீ இப்படி நீ இந்த பக்கம் சுட்டுன்னு வரையா அவத்தாரு சமடி மச்சான் சப்ஸ்டியூஷன் போட்டான் டக்குனு அந்த இது எடுத்துட்டியா அது இவன் வச்சில்ல ஆனா இவன் தான் என்ன அடிச்சவன் இவன் ஏதோ அடிச்சு கூட்டுறான் நினைக்கிறான் ஓட்டான் இன்னொரு நம்பர் ஆனா என்ன அடிச்சு வந்தான்
ஆமா ப்ரோ 2 பேர் தான் ப்ரோ. விட்டுட்டேன். ஓட்டான் நீ திரும்பி மட்டும் லைட்டா விட்டுனா செத்துருப்பான். இங்கே வந்துருப்பான். வாங்க வாங்க P90 இருக்கு வாங்க. இவன் யார் இப்போ செத்தான்? இப்போ ஒரு அங்கேயே அடிச்சு வந்துட்டான். நான் கடுப்பாயிட்டான். அடிச்சு உன்கிட்ட போதாரா? எனிமி பாட்டு நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சா மாலி தூக்கி அடிச்சிட்டான் ப்ரோ உள்ள வீட்டுக்குள்ள. நான் அவரை பாத்துட்டேன். நல்ல வேலை மேல ஏட்டேன் நான். கருப்பூரி மேனுங்க அடிச்சு மூத்து டென்ஷன் ஆயிட்டான். மேல இது வேற இது ஏடெஸ்கோப் என்ன தெரியும்? இல்ல என்கிட்ட சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸ் வந்துருச்சு. ஏய் உள்ள சென்டருக்கு போய் இந்த ஜூட்ஸ் இருக்கான்னு பாரு ரீகால்ல. நான் அதை எடுத்துட்டான் ப்ரோ. அவன் அதான் எத்தனை ஓட்டேன். அந்த ஏன் ஆச்சுன்னு எத்தனை ஓட்டேன் போட்டேன். உங்களுது எடுத்துட்டு போயிட்டானா? ரெண்டுதான். ஏய் காரு வண்டி காரு போகுது மச்சான். போகுது. ரொம்ப நேரம் கார்ல இருந்துக்கிறான்டா. ஃளைங் ரேஜன். நான் இங்க டாப்ல இருக்கான்னு பாக்குறேன். ரீகால் பண்ண போறேன் மச்சான். போலாம் பின்னாடியா? அந்த பொண்ணு நாக்கே வச்சிருந்தேன். நீ கால் போறேன். நான் பாத்துறேன். நாக்க வைக்கிறேன். குளித்தி ஓடுற கிழிச்சிக்கின்னு குளித்திடலான்னு மாலை தண்ணில ஓடும். அதுல வர மாதிரியா? நார்மலா ஓட முடியாதா? சக்கரை போறா நார்மலா கொடுத்தா தண்ணி ஓடும். சக்கரை பவுரு படம் பார்த்து இது பண்ணிருவானு உங்களுக்கு. எவனே உட்காந்து இன்ச்சா நவுத்தியான். என்ன ஒன்றும் போட்ட நாய் இட்டாச்சி போடுறோம். சிலோரி இருக்குது. ஃளைங் ரேஜன் வெறித்தானம் எல்லாத்துக்கும் இப்போ ஃளைங் ரேஜன் கேட்டலாம் சொல்லு. ஒவ்வொரு ஈவென்ட்டும் தரானுங்க நமக்கு. அதை ஃளைங் ரேஜன் கேட்டியா? மாத்தாரு மேட்ச் முடிஞ்சிட்டா. அங்கே இருக்க கூடாது. மேட்ச் முடிஞ்சிச்சு. எப்படி வா? இல்ல மேல இது இருக்கான்னு பாக்க போனேன். அந்த ரீஅனிமேஷன் சுட்ஸோ அந்த பெட்டில இருக்கும்ல. இது கூட ரசங்க கம்பைன் ஆகி அடிக்கும். அச்சா நான் எத்தனை வண்டி இங்க ஒன்னு இருக்குடா. வரா வெரி குட். மிராடோ Marked a vehicle. இங்க எவனோ யூஸ் பண்ணிருக்கான் ப்ரோ. அத மனசா என்னைத்தான் யூஸ் பண்ணானுங்க. வாய்ஸ்லாம் உள்ள சொன்னாடியாக்கும் வாய்ஸ் உள்ள எனாட்டாக்கு வாய்ஸ் உள்ள. என்னடெல்லாம் வாய்ஸ் விட்டுறாங்க. எனாட்டாக்கு வாய்ஸ் விட்டுருக்கான். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபியூல் இல்லை பாரு. பார்த்து ஆத்தாரு ஃபைட் வெறியா போகுது. உள்ள போனா 2 கிலோ எடுத்து வந்துடலாம். மச்சான் எத்தனை கேன் இருக்குது உன்ட்ட? 12. என்கிட்ட ஒரு 12 காயின் 40 காயின் வருது. எல்லாம் வருது மச்சான். வெயிட்டிங்ல வருது. எல்லாமே கூட தான் போறானோ. என்னது பெயின்? ஆமா. எதிர enemy பாரு குரா மாட்டி போறோம். எதிர கார் போகுது பாரு. குரா மாட்டி. பாத்ர. என்னது இது? ஏ உள்ள இருக்கு குராமா. பிரமாண்டமா இருக்கு. சம நர்ஸ். ஃபியூல் இல்ல. எங்க இருக்கு? உள்ள காட்றோம் பாரு. ஏன் வண்டி இங்கே வந்து வரீங்க? ஃபியூல் இல்ல. அது ஓ enemy இங்க ஓபன் இல்லையா? இங்க இருக்கறவங்க தல. Watch out.
ஏய் பயமா இருக்குடா எடிட் 9 டெல்ஸ் இங்க ஓட அடிச்சிரோம் நான் அந்த வீட்டுல என்னாச்சு அப்படிலாம் போக ரெடி அப்படிலாம் போறாங்க நீங்க சுடாரா போட்டுறோம் சுடலாம் மாட்டேன் நான் பாப்போம் அவ்வளவுதான் இங்க இருந்து பாக்காத ஃபர்ஸ்ட் டிவி வருது இது என்னடா இது ஏய் மச்சான் வந்துட்டான் மச்சான் இங்க வரா மச்சான் அந்த பக்கம் வரோம் பாட்டாடி பிளான் நீங்க அவ்வளவுதான் நீ உள்ளே எடுத்துட்டீங்கன்னா அம்மா கேட்டாங்களா அடிச்சு போடுடா சொல்லிட்டேன் வண்டி சீக்கிரம் வந்துருங்க நான் செத்துட்டு வந்துட்டேன் அவனும் சாப்பிட்டு வரல நானும் திருப்பி வந்துரும்னு நினைக்கிறேன் நீ வர மாட்டே மச்சான் நான் வரலடா வரமாட்டேன் மச்சான் செத்துட்டு முன்னாடி நீ இது பண்ணு பண்ண முடியாது எல்லாம் முடிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு நீ வந்துருங்க மச்சான் செத்துறேன் இந்த மாதிரி வார்த்தை மாதிரி எனக்கு இன்னும் ஒரு கண்ட்ரோல்ஸ் ஏதோ ஒன்று மாறுதுடா நான் நல்லா அடிச்சுன்னு ஐயோ மிஷின் கன்ல வச்சு வாங்கடா டேய் சாவலடா நீ சாவடி வாங்கணும் ஆத்தர ஸ்மோக் போடுறான் பிரதர் ஆமா Help! எதிரி கணியும் பாரு அது குதிரை இல்ல குதிரை போல குதிரையா குதிரை நம்ம வந்து குதிரை ஒரு 2 பேர் போற வைக்கல ஆத்தர அங்க மரத்தை தேய்ச்சுனுங்கடா மது ஒண்ணு இருக்கு சக்கரா பவர் நாங்களாம் இப்போ எங்கன்னா 130 நம்பர் ஓப்பன்ல தலைவன் நாக்காய் ஒருத்தவங்க நம்பர் லெஃப்ட்ல எப்படி ப்ரோ பார்த்தான் சப்ஸ்டியூஷன் போட்டான் மச்சான் ப்ரோ என்கிட்ட ஒருத்தன் ஓடியாரா வாண்ட மட்டும் விட அங்க இங்கே தர பாருங்க ஐயோ அப்படியே பேக் வச்சு ஓடிறியா வேண்டாம் கார் எடுத்துட்டான் உங்க கார் ஒரு ரைட்ல கார் மட்டும் இங்க தங்கணும் ரெடி கார்ல தட்டு ஆமா ப்ரோ அவ்வளோதான் ஏய் 10 புல்லட் தான் இருக்கு என்கிட்ட வெறும் 10 புல்லட் இது போட்டு உங்க பெட்டி பக்கத்துல ஆளுக்குறானா என்ன இங்க ஒருத்தர் இருக்கான் ஃளைங் ரேஜன் போட்டு பத்து அங்கே இருங்க ஐயோ ரொம்ப தள்ளி போட்டுங்கடா அந்த காராண்ட போய் மச்சான் ரிட்ஜ் தானே ஹோட்டல் வச்சோம்னா காராண்ட ஒரு பாறை இருக்குது அங்க போய் லெஃப்ட்ல வண்டி敵の車から煙出てるじゃん。あんなリーダーじゃん。அடிச்சண்டா சாவறான் செத்துறான் அவனுங்க இஷ்டம்
இது செம லூட்டு கிடைச்சுங்கப்பா. புல்லட் வேற கம்மியா இருக்குது. விடுவாங்களா? நீங்க பக்கத்துல ஸ்மோக் இருக்கா? ஸ்மோக்கு ஸ்மோக் இருக்கு. அடிக்கிறானோட. ஓய் 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 ஓய். ஏய் சைடுல பறறான். நீ கேக்குறானே மச்சான். ஏதோ 33 பண்டு தான் இருக்குது. அவனா பிளான் போடா.